அம்மாவின் கடைசி குடை. மழை பெய்த அந்த மாலை ரயில் நிலையம் முழுவதும் கூட்டம். அவசரமாக ஓடிக்கொண்டிருந்த நான் திடீரென்று நின்றேன். என் முன்னால் அம்மா. அதே பழைய நீலக்குடை, அதே மெதுவான நடை. அம்மா என்று கூப்பிட நினைத்தேன். ஆனால் தொண்டை அடைத்துக் கொண்டது. ஏனென்றால் அவள் என்னுடைய அம்மா இல்லை. கல்லூரி நாட்களில் மழை வந்தால் குடை எடுத்துக்கோ என்று சொன்ன அம்மாவை வேணாம் என்று உதாசீனப்படுத்திய நாட்கள் நினைவுக்கு வந்தன. அவள் என்னை நனைக்காமல் காத்தாள். நான் அவளை கவனிக்காமல் கடந்து போனேன். இன்று அவள் இல்லை. ஆனால் அந்த குடை அவள் அன்பைப் போலவே என் நினைவுகளில் இன்னும் திறந்தே இருக்கிறது. மழைத்துளிகள் கன்னத்தில் விழுந்தபோது கண்ணீரும் கலந்து கொண்டது. அப்போது தான் புரிந்தது, அம்மா நம்மோடு இருக்கும் போல அன்பு சாதாரணமாகத் தெரியும். அவள் போன பிறகே அது வாழ்க்கையை ஏன் நினைக்கும். அம்மா பிடிக்கும் என்றால் லைக் செய்து சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.